இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 11 முட்டை எடுத்திருக்கேன். பல்லாரி ஒரு 4 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி கொஞ்சம், 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுருக்க முட்டையை தண்ணியில் அவிய போட்டிருக்கேன். முட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம முட்டையை அவிச்சு தோடை உரித்து வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டியை காய வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். அந்த வெட்டி வச்சுருக்க பல்லாரியும் அதில் போட்டுறணும். இந்த 2 மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம்ல அதுலேயும் அதில் போட்டுறணும். போட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளியும் அதில் போட்டுடணும். இந்த வெட்டி வச்சுருக்க மல்லிச்செடியும் போட்டுடணும். தக்காளி நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். தேவையான அளவு வத்தப்பொடி, சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் பொடி இல்லைன்னா கறி மசாலா பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம்ல சும்மா கூட வச்சுக்கிடலாம். நான் வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப கட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த அவிச்சு வச்சுருந்த முட்டையை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடணும். போட்ட பிறகு இந்த மசாலா பூரா அதில் நல்லா சேரணும். நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் மசாலாம் முட்டையில் இறங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முட்டை தொக்கு ரெடி. இதை நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறது எங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.